இல்ல கண்டிப்பா கிடையாது. நல்லா பாருங்க. மோடி பேசுறது யாருக்காவது தெரியுமா? அந்த அந்த வடக்கு மாநில மட்டும் தான் பேசுறாரு. எவனுக்கு தமிழ்ல ஒளிபரப்புறாங்க, ஏன் தாங்க தெரியாது? அதுக்கு தான் ஒளிபரப்புறது ரெண்டாவது விஷயம். அவர் சொல்றது புரியுதா? தமிழ் பேசுறவங்க தான் பேசிக்கலாம். அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, டெல்லியில பிரதமர் என்ன பேசுறதோ அது ஈக்குவலா எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவங்க தாய்மொழி தகுந்த மாதிரி பேச சொல்றாங்க. புரியாம பேசுறாரு. தாய்மொழி கட்டாயம், அவங்கவுங்க மொழி கட்டாயம். சொல்ல தெரியுதா? அடிஷனலா இன்னொரு மொழி வச்சுக்கணும். ஆமா, உங்களுக்கு கட்டாயப்படுத்த கூடாது. அதான் பிரச்சனை. ஆமாப்பா, அதான் அவங்களும் கட்டாயம் இல்ல. இன்னும் முடிவாகல, எதுவுமே முடிவாகல, கட்டாயம் இல்ல. இப்ப சொல்லுவீங்க எல்லாருமே அப்படித்தான் சாமி. உனக்கு வேணாட்டி விட்டுட்டு போங்க, ஏன் தம் கட்டி பேசுறாங்கிற கற்குறி சொன்னது மாதிரியே தான். அடுத்த நிமிஷம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் பஸ் ஃப்ரீ சொன்ன மாதிரி 2500 எல்லாம் அடுத்த நிமிஷம் தான். ஏங்க அவரை 6 மாசம் ஆனாலும் முடிவு தெரியாது. இதே மாதிரி தான். அது உள்ள நுழைஞ்சாதான் விஷயம் தெரியும். சினிமா நடிகருக்கு அவனை போய் பேசி நடக்கிறானி. வெளியே இருந்தவன் என்ன வேணாலும் சொல்லிவிட்டான், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். உலக பொருளாதாரத்தை போய் இவ்வளவு சிக்கலான்ட்டு இப்படி உட்கார்ந்தவன் இன்னும் பல்ல காமிக்கல, அப்படியே உட்கார்ந்து உலக பொருளாதாரத்தையே என்னங்க மோடி என்ன பேசுவார்னு எதிர்பார்த்திருக்காங்க அமெரிக்கா ரஷ்யாவில். இவரு என்னத்தை போய் பேச போறாருங்க? இப்ப அரசியல் போன எந்த வடிவத்துல கோட்டை மாதிரி இப்படியே உட்கார்ந்து தெரியுமா தெரியாதா? இந்த வடிவத்துல நம்ம வந்துட்டு நம்ம எந்த வாய் திறந்தா தப்பாய் போயிரும் சொல்லிட்டு அப்படி தலை கீழே போட்டு பாத்து பண்ணிட்டு போறாங்க. அதை தரே ஐயா ஒரு அப்படம் ஒரு எத்தா மக மருமலை கூட உடைறாங்க. இப்ப எதத்தான் இல்லாம முடிவு கட்டாயப்படுத்தினா கேட்க கோர்ட் எதுக்குங்க இருக்குது? நீ என்ன பேசி கிடக்குறா? நீ அது அப்பாற்பட்ட விஷயம். நீங்க சொல்றதெல்லாம் அங்க கோர்ட்ல எடுத்துக்குவாங்களாங்க? நீ என்னமோ ஒரு நேரம் ராணுவம் கோர்ட்டுங்கிற மாதிரி பேசி கிடக்குற. நீ அவர் பொண்ணர் மாதிரியே நீயும் பேசுறீங்க. அதெல்லாம் இல்ல. என்ன மொழியோ அது தாய்மொழி கட்டாயம்டாங்க. ஒரு மொழியை வேணா கத்துக்கலாம், வேணாட்டி விட்டுட்டு போ. ஓஞ்சவரியம் கட்டாயம் கிடையாது. நீ கட்டாயப்படுத்துவாங்க நீயா சொல்லி இருந்தாது எதுக்காவது? திட்டம் பல வருடங்கள் பல நூற்றாண்டு காலமா இதே பஞ்சாயத்து ஒரு நாடு ஒரு தேர்தல் இன்னைக்கு விட்டு ஆரம்பிக்கிறீங்க. நான் சொல்றேன் கேளு. நீ இங்க வந்து இப்ப இதுக்கு போ, அவருக்கு ஆந்திராவுக்கு போ. அவர் என்ன சட்டம் போட்டுருக்காரு? அதாவது அவங்களோட தாய்மொழி கட்டாயம் 5 மொழி கத்துக்குங்கிறாரு. அந்த சந்திரபாபு நாயுடு மொழி நீ சொல்லாதே, நான் விரும்பினா நீ சொல்றதை கேளுங்கிற. நீ அதான் விஷயமே. இல்ல 5 மொழியிலேயே நான் விரும்பணும். எனக்கு ஆர்டர் போடக்கூடாது. நீ காட்டி யாரு சொல்லியிருக்காங்க? சொன்னதுனால இந்த ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? கொடுங்க எங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் விளக்கம் என்ன? இந்த பேச்செல்லாம் பேசப்படாது. விளக்கம் தெரியும். நீ சொல்லு. இல்லங்க தாய்மொழி கட்டாயம் இல்லைன்னு யார் சொல்றாங்க? அப்படி சொல்லலையா? தாய்மொழியோட கூட படிச்சுக்கணும். அதுதான் இந்த தேர்தல். அது கட்டாயம் இல்லைங்க. அது கட்டாயம் இல்லைன்னா ஒரு நாடு தேர்தல் கட்டாயம் இல்லை. படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். அப்படிலாம் இல்ல நீ சொன்ன அது கட்டாயம் இல்லை. நீங்க ஆந்திரா போங்க, நடந்துகிட்டே இருக்குது பள்ளிக்கூடத்துல. நீங்க அங்க அவர் சொல்லிட்டாரு முதலமைச்சர், ஐயா நம்ம மொழி கட்டாயம் 5 மொழி இருக்கு, யாரு எந்த மொழியை படிக்கணும் படிச்சுக்காண்டாங்க. அது நீ சொல்ல வாயை திறக்க சொல்லியாச்சு. அது என் பொண்ணரை ஏத்துக்க மாட்டாரு. நம்ம போய் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சட்டம்லாம் வரல. ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்லயே இருந்து சட்டம் வரல. மோடி சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறது, நீ ஏத்துக்கிறது. அவரு அடுத்த தடவை சொல்றதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லாத. இதெல்லாம் முன்னாலே வந்தது சாமி. அதெல்லாம் வந்தது ஏத்துக்க மாட்டாங்க. அது கிடையாது, விருப்ப பாடங்கள் தான் அது. நீங்க விருப்பப்பட்டா படிக்கலாம். இருக்கான் தமிழ்நாட்டுக்காரன், அமெரிக்காவில் இருக்கேன், தாய்லாந்தில் இருக்கேன், அனைத்து நாட்டிலையும் நம்மால் இருக்கேன். அந்த மொழி தெரிஞ்சாதான் அங்கே போக முடியும். அங்கனால வேணுங்கிறவங்க கற்றுக்குங்க. உனக்கு என்ன பிரச்சனைனாலங்கிறேன் நான். வேணாட்டி போயா அதை சொன்னா கட்டாயம்னா அது படிக்கிறவனுக்கு கட்டாயம். ராணுவத்துக்கு போறவனுக்கு நீயே அவசரப்படுற. எலெக்ஷன் ஒரே நீ அவசரப்படுற. எங்க தமிழ்நாடு எலெக்ஷன் வரும்ல, அப்ப எலெக்ஷன் வச்சுட்டு போறேன். நீயே கட்டாயப்படுத்துறேன். நான் கேட்கற கேள்வி எங்க விருப்பம் தானே. தமிழ்நாடு எலெக்ஷன் எப்போ 5 வருஷம் கழிச்சு வருமோ நாங்க வச்சுக்கிறோம்யா. நீயே ஒன்னா வச்சுக்க. நீயே விரும்புற. இவர் எப்படி வச்சுக்குவாரு? நாங்க அதே மாதிரி தான் அந்த கேள்வி. தேர்தல் நடத்துறது எலெக்ஷன் கண்ட்ரோல் அவங்க நடத்துற. நீ எப்படி நடத்துவ? அதே மாதிரி தான். தமிழ்நாடு கண்ட்ரோலாம் கிடையாது. அதே மாதிரி தான். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முடிவு எடுக்கும் போது எடுத்துக்கலாம். அதோட விளக்கம் எல்லாம் தெரியாத விளக்கம்லாம் கோர்ட்ல கேட்பாங்க. நீ வந்து சொல்ல வேண்டிய கோர்ட்டு கேட்கணும். மக்களுக்கு விளக்கம் சொல்லணும். மக்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. நீ அதுக்கு முன்னாடி ஏன் முந்திக்கிறாங்க? நான் சொன்னதுனால எங்களுக்கு தெரியுது. சொன்னதுனால எங்களுக்கு தெரியுது. சட்டம் பாஸ் ஆகி வந்துருச்சான்னு நான் கேட்கறேன். சட்டத்துக்கு பாஸ் ஆகி பாராளுமன்றத்துல பாஸ் ஆகலையா? சட்டம் பாஸ் ஆகி உன்னை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது பார்க்கலாம் அவசரப்படாது. சட்டம் பாஸ் ஆன பிறகு இங்க வருமா? முதல் யோசனை எங்கிறத முடிவே இல்லாம இருக்குது. அதான் பாரு புடிவாதமா பேசுறது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது சட்டி பேசுற மாதிரியே பேசுனா நம்ம என்ன பண்றது? 2 MP போற இடத்துல 3 MP இருப்பாங்க. மக்கள் தொகைக்கு ஏற்ப 4 MP இருப்பாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலத்துக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கணும். இல்லைங்க, அண்ணா திமுகவில் MP ஜெயிச்சு போறவங்களோட சரி,
திருப்பி வந்தால் உயிரோட இருக்கானா செத்தானான்னு பார்க்குறதே கிடையாது. ஆமாம். சொல்ல தெரியுதா? அதனால் 2 எம்பிக்கு 4 எம்பி இருந்தாங்கன்னா தொகுதி மக்களை வந்து சீக்கிரம் பார்ப்பாங்க என்ன வேணும்னு. இந்த இப்போ இருக்கிற எம்பியெல்லாம் பணத்தை ஜனங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர்ற பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு சொல்கிறாப்புல ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் மக்கள் அங்கே ஆதரவு தெரிவிக்கிற இத்தனை எம்பி, அந்த எம்பி வட மாநிலத்திலேயே முடிஞ்சு போய் தென் மாநிலத்தை தேவைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மோடி என்ன சொல்கிறாப்புல, நீ ஓட்டு போராட்டி அவசியம் இல்லை, உன் ஓட்டு எனக்கு தேவையில்லை, எனக்கு வடநாள் மக்கள் இருக்காங்கல்ல வார்த்தை சொன்னாப்லே இல்லையா மோடி, எனக்கு நீ தேவையில்லடா, எனக்கு ஆள் அங்கே இருக்குது. அதே மாதிரி அந்த எம்பி எனக்கு அங்கே இருக்குது, உங்களுக்கு ஆளை குறைச்சிட்டேன், எங்கள் எம்பி நான் வச்சிருக்கிறேன்னு எதிர்கட்சிக்காரையும் பயப்படுறேன். இவ்வளோ விஷயமே தான். நீ பயந்தீங்கன்னா நீ யார் எதிர்கட்சிக்காரனா எந்த எவன் ஓட்டு போடுறேன் உங்களுக்கு காங்கிரஸுக்கு எவன் ஓட்டு போடுறேன்? அங்கே ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்ததுனால தான் ஐயா மன்மோகன் சிங் இருக்கிறப்ப அங்கே குடோனில் லட்சக்கணக்கான மூட்டை சிந்தி கிடக்குது, எலி தின்னு மிச்சம். அந்த அரிசியை ஜனங்களுக்கு 5 கிலோ சேர்த்து போடினா போட முடியாதுண்ணே. அவனுக்கு வந்து அடுத்த இலைச்சிலே அடி மறுநாடி அவனுக்கு மன்மோகன் சிங் ஓடுற அடிச்சு விட்டாச்சு. இல்லை ஜனங்க ஓட்டு போடல, அருமையான திட்டங்க அது. தமிழ்நாட்டுக்கு எத்தனை தெரியல ஏங்க 2 பேர் தொகுதிக்கு வேலை செய்யறது 4 பேர் செஞ்சா எப்படி இருக்கும்? அதோட மட்டும் தான் நின்றுக்க சார், அது மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்குள்ள நிறைய சிஸ்டங்கள் இருக்குது, அதை போகவே மாட்டேங்கிறீங்களே. நாங்கள் ஏன் போகணும்? எங்களுக்கு அவசியம் இல்லை போகணும். நான் ஒத்துக்கணுமா? நான் ஏன் ஒத்துக்கணும்? நீ ஒத்துக்காட்டி போ. நீ தான் அடுத்த மொழி படிக்கணும்னா வேணாங்கிறிய. வேறெல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன், வேணான்னு சொல்ல முடியுமா? நான் ஒரே காலத்தில் அனைத்து பிள்ளைங்களும் ஹிந்தி படிக்கிறோம், நிறைய உள்ள ஹிந்தி இருக்கு, நேபாள் இருக்கு, போய் பாரு எல்லா வீட்லையுமே பொம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கு. சுப்பிரமணி, இதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை சாமி. ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ஆளை சேர்த்துக்கிறது நல்லதா, இல்லைன்னு சொல்லலை. பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறதுக்கு இத்தனை மக்கள் இருந்தால் சதவீதம் இருந்தால் தான் பாஸ் பண்ணணும்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸு வட மாநிலத்துக்குள்ளேயே டிக்கெட் ஆப்டுக்கு தென் மாநிலத்தில் உங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இல்லை நான் உனக்கு புரிஞ்சுக்கிட்டே இல்லை, உனக்கு எனக்கு புரியுது, நீ நான் புரியுது சொல்கிறத கேளு. இந்த 4 மாநிலத்துக்கான சப்போர்ட்டை எனக்கு தேவையில்லைடா, எனக்கு அந்த வட மாநிலம் இருந்தால் போதுங்கிற முடிவு வந்துருது. இல்லை அப்படி நீ சொல்கிறத எடுத்துக்க முடியாது. மோடி எதுக்கு தமிழ்நாட்டை விரும்பல? இல்லை, நான் தமிழ்நாட்டில் என்னைக்குமே ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவு எடுத்த பிறகு தமிழ்நாடு தேவையில்லைட்டாப்ல. நீ பேச கொடுங்க, நீயே இருந்தால் சத்தி மாதிரி பேசினா அது என்ன அர்த்தம்? மோடி என்ன சொன்னது, எனக்கு தமிழ்நாடு தேவையே இல்லைன்னு சொல்ல காரணம் என்ன, என் ஆளு அங்கே இருக்காங்க அந்த தைரியத்தை சொன்னாப்ல. அதே மாதிரி எம்பிக்கு எனக்கு இங்கேயே முடிச்சுக்கிறேன், தமிழ்நாடு தேவையில்லைன்னு. நாட்டுக்கு தேவையான சட்டத்தை போட்டால் மட்டும்தான் ஜனாதிபதி கையெழுத்து போடுவாங்க. அங்கே பார்லிமெண்ட் குழுன்னு ஒன்று தனியாக இருக்குது. மோடி எதை சொன்னாலும் அங்கே கையெழுத்து போட மாட்டான். ஒரு பொதுக்குழு ஒன்று வச்சுருக்காங்க, அனைத்து இதுலேயும் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் ஒரு ஆள் பொதுவாக 10 பேர் இருக்காங்க. அவங்க ஆமோதிச்சா தான் சட்டம் பாஸ் பண்ணி ஜனாதிபதிக்கு போவாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணா பண்ணிடுவாங்க தேவையில்லைன்னு. எடுத்த உடனே மோடி சட்டம் போட்ட உடனே பாஸ் ஆயிருமாங்க? தமிழ்நாட்டு மக்களை எவனே வச்சுக்க மாட்டேன். தமிழ்நாட்டு மக்கள் என்னங்க செய்யறாங்க? பணத்தை வாங்கி தமிழ்நாட்டுக்கு நான் கேட்கறேன். அப்புறம் எதுக்கு இங்க வேண்ட கேட்குறீங்க? ஒரு நாள் தேர்தலுக்கு எதுக்கு எல்லாம் கேட்கல, வேணும்னா வாங்க இல்லாட்டி போங்க, அவ்வளவுதான். தமிழ்நாடு எல்லாமே பண்ணிக்கலாம், பாத்துக்குவாங்க. முடிஞ்சா பாருங்க, ஜனாதிபதி கையெழுத்து போடுவாங்க. உங்களால் தேக்க முடிஞ்சா தேக்கிங்க, அவ்வளோதான். எப்படி நடந்தாலும் எல்லா மாநிலத்திலும் ஒப்புதல் இருந்து மெஜாரிட்டி காமிச்சா மட்டும்தான் அங்கே கொண்டு பாஸ் பண்ண முடியும். நீங்கள் போய் மெஜாரிட்டிக்கு எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஒத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. இப்போ ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்கேன், பாத்தியா இல்லையா? அதை ஜனகணம் தேசிய கீதமாக என்ன இருக்குது, அது வந்தே மாதரம் பாஸ் ஆயிருச்சு. சட்டம் பாஸ் பண்ணி வந்துருச்சு எல்லாம். இப்போ பாட ஆரம்பித்தா வந்தே மாதரம் பாடுவாங்க பாருங்கள். ஜனாதிபதி கையெழுத்து போட்டாங்க. நீங்கள் சொல்கிற சட்டத்தில் அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க. வேணாம்னு வேணால் காரணத்தை சொல்லுங்கள். சுதந்திர தினம் வாங்கினவங்க வந்தே மாதரம்னு பாடினாங்க. அது வேணாம்னா என்ன அர்த்தம்? அது பிடிக்காட்டி நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்கங்கிறேன். வந்தே மாதரம் பாட முடியாது வேணாங்கிறவங்க தமிழ்நாட்டை விட்டு கிளம்பிங்க. சட்டம் பாஸ் ஆகிருக்குது. நீ வேணான்னா ஜெயிலுக்கு போகணும் 3 வருஷம். இந்த விஜய் பாட சொல்லிட்டார் வந்தே மாதரத்தை பாடுங்கன்னு.